Today, I'm introducing your English friend. Enjoy this video. Hello friends, good time. Now we are bringing you an innovative concept, learn English through movie trailers. நீங்க learn English through தமிழ் movie dialogues பார்த்திருப்பீங்க YouTubeல. தமிழ் விளக்கங்களோட learn English through musicக்கும் learn English through cricket commentaryயும் நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க YouTubeல. இன்னும் பார்க்கலையா? மறக்காம செக் பண்ணுங்க. Now we are going to watch the trailer of our favorite star Vijay Sethupathi's horror comedy Annabelle Sethupathi. இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ரெண்டு வேர்ட்ஸை பத்தி சொல்லணும். innovative, favorite. ஆக்சுவலா innovative அட்டுன்னு தான் சொல்லணும். எல்லாரும் innovative அப்படின்னு சொல்றாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபேவரட் அதான் சவுண்டு. ஃபேவரைட் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஃபேவரட் ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கணும். Raja Veera Sethupathis majestic palace is a manifestation of his imagination and creativity. இந்த கம்பீரமான அரண்மனை ராஜா வீர சேதுபதியோட கற்பனை வளத்துக்கும் படைப்பாற்றலுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. Here, the abstract nouns imagination and creativity are seen as two related elements. However, great poets and literators may see them as one unit. Raja Veera Sethupathi designed the 8 prominent sections of the palace with the expertise of leading architects around the world. அவர் இந்த அழகிய அரண்மனையின் 8 சிறந்த பாகங்களை தனித்தனியா வடிவமைச்சாரு. With love and care, he built this beautiful palace for his fiancée Annabelle. அவர் இந்த அழகிய அரண்மனையை தன் வருங்கால மனைவி Annabelleக்காக பார்த்து கட்டினாரு. எக்ஸ்பர்டீஸ் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நிறைய பேர் எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஓன்லி எக்ஸ்பர்டீஸ். அதே மாதிரி FIANCE ஃபியான்சே மேல், அதாவது எதிர்கால கணவர். FIANCEE ஃபியான்சே சேம் சவுண்டு, அது எதிர்கால மனைவி. அப்போது ஃபியான்சேங்கிற சத்தத்துக்கு 2 ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு. FIANCE FIANCEE சிங்கிள் இ மேல், டபுள் இ ஃபீமேல். ஓகேவா? நம்ம தமிழில் பார்த்துங்கிற ஃப்ரேஸ்க்கு இங்கிலீஷில் வித் லவ் அண்ட் கேர் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறாங்க இங்கே. The king speaks his heart out to his fiancée. This palace is my gift to you. It stands for the love and affection I shower upon you, dear. நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நான் உனக்கு கொடுத்த சின்ன அன்பு பரிசு தான் இது அப்படின்னு ராஜா சொல்றாரு. Now the villain arrives. He glances over the palace and utters, if you go for erecting a similar structure, it's gonna be a copy. I don't want it. I want the original. அவர் சொல்றது இதுதான். இதை போல நீ ஒரு அரண்மனையை கட்டினா அது நகலாத்தான் இருக்கும், ஒரிஜினல் ஆகாது. எனக்கு ஒரிஜினல் தான் வேணும். இங்க என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா, the villain wants to take possession of someone else property. நெக்ஸ்ட் கிளிப்பிங்ல ஒரு லேடி சொல்றா, இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு நீ சொல்ற, நான் இந்த வீட்டில் பேயாவே இருக்கலாம்னு சொல்றேன். What she says is, hey, you say there are ghosts in this palace, but what I say is, we would dwell here as ghosts themselves. On another occasion, a girl asks Yogi Babu and co, hey, who are you all? Who are all of you? I don't think a native speaker would speak this way. A better expression could be, excuse me, I would like to know who you are. இது நம்ம மொழியில், அதாவது தமிழில் எப்படி கேட்போம்? நீங்கள்லாம் யாருங்கன்னா, ஏங்க யாருங்க நீங்கள்லாம்னா? திங்க். நீங்கள்லாம் யாருங்கிற கேள்விக்கு யோகி பாபு பதில் சொல்றாரு ஒரு கேள்வி மூலமா. டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் அஸ்? we are all Hollywood artists. இங்கே ஒரு விஷயம் கவனிங்க. ARTIST, அதை ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைப்பொருள் செய்கிறவங்க, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர்டிஸ்ட் ARTISTE, இதை ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், ட்ராமா அல்லது சினிமா அதில் ஆக்டர் ஆக்ட்ரஸ் நடிக்கிறவங்களெல்லாம்
இந்த மாதிரி சொல்லலாம். இன்னொரு கிளிப்பிங்கில் யோகி பாபு சொல்கிறாரு, ஆல் ஆஃப் அஸ் கேன் லீவ் திஸ் ஹவுஸ் ஒன்லி இஃப் த கேர்ள் டஸ் சம்திங் ஃபார் தட். நம்ம எல்லோரும் இந்த அரண்மனையை விட்டு போகணும்னா அந்த பொண்ணால் மட்டும்தான் முடியும். இங்கே ஆர்டிஸ்ட் இந்த 2 வேர்ட்ஸை கவனிங்க. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஆரோட சவுண்ட் வந்து இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீனில் யோகி பாபு சொல்கிறாரு, ஷீ ஷுடன்ட் கெட் டு நோ தட் we are all ghosts. நம்ம எல்லாரும் பேய்ங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது அப்படின்னு யோகி பாபு சொல்கிறாரு. அடுத்த கிளிப்பிங்கில் அந்த பொண்ணு சொல்கிறா, இன்னைக்கு நைட் எல்லாத்தையும் அடிக்கிறோம், இங்கேருந்து கிளம்புறோம். What she says is, tonight we take possession of all the valuables here and bid goodbye once for all. அந்த பொண்ணு டுனைட்னு இங்கே சொல்கிறா. நோட் அ பாயிண்ட் ஹியர். நிறைய பேர் டுடே மார்னிங்னு சொல்கிறாங்க, ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஹவு தே ஸ்பீக்? டுடே மார்னிங் பதிலாக திஸ் மார்னிங் பாங்க, டுடே ஆஃப்டர்நூன் பதிலாக திஸ் ஆஃப்டர்நூன், டுடே ஈவினிங் பதிலாக திஸ் ஈவினிங், டுடே நைட்டுக்கு பதிலாக டு நைட். ஓகே, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டு நைட் அண்ட் திஸ் நைட்? ஒருத்தர் டு நைட்னு பேசுனா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ வில் மீட் யூ டு நைட்னு பேசுனா, the time of his speaking may be morning, afternoon or evening, but not night itself. இன்னைக்கு காலையில் இன்றிரவு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நினச்சி பாருங்க. ஓகேவா? ஒருத்தர் திஸ் நைட்டுன்னு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசுகிற நேரமே நைட்டு தான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த இரவு மறக்க முடியாத ஒரு நேரமாக அமையலாம். திஸ் நைட் இஸ் an unforgettable night for us all. Analyze the following couple of sentences. Tonight is gonna be an unforgettable time for us all. This night is gonna be an unforgettable night for us all. இன்னொரு சீன்ல யோகி பாபு asks the girl, என்ன, do you recognize me? என்ன யாருன்னு தெரியுதான்னு யோகி பாபு கேட்குற கேள்விக்கு அந்த கேர்ள் சொல்ற பதில், பன்னி மூஞ்சி வாயந்தானே. How do you say it in English? Pig faced guy or pig mouth guy? யோகி பாபு's reaction, oh, I have no words to describe it. அடுத்த ஒரு சீன்ல யோகி பாபு is very angry. He shouts, you all keep turning a deaf ear to whatever I say. All of you get stuck here and yield up the ghost. அவர் கொந்தளிக்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களாடா, நீங்கள்லாம் இங்கே கிடந்து சாவுங்கடா. இங்கே 2 இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டேர்ன் அ டெஃப் இயர். டேர்ன் அ டெஃப் இயர்னா ஒருத்தர் சொல்கிறத கேட்காம இருக்கிறது, காதில் வாங்கிக்கிறது இல்லை, அது டேர்ன் அ டெஃப் இயர். இன்னொன்று yield up the ghost. yield up the ghostனா die. ஓகே, செத்து தொலைங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் yield up the ghost. His friend immediately responds, it has been long since we left the world. அவர் சொல்கிறது இதுதான், நாம தான் ஏற்கனவே செத்து போயிட்டோமே. Check here how the native speakers link and speak. It has been long since we left the world. நம்ம சொல்கிறது native speakers has been சொல்லுவாங்க, TASBWN மாதிரி, has been. அதான் லிங்கிங் அப்படிங்கிறது, லிங்க் பண்ணி பேசுறது. லாஸ்ட் கிளிப்பிங்கில் த கேர்ள் சேஸ் டு யோகி பாபு, டோன்ட் கீப் ஆன் ஸ்பின்னிங் நியூ செட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். ஓகே, அவர் சொல்கிறது புதுசாக கதை சொல்லாத. யோகி பாபுஸ் ரிப்ளை டு தட் கேர்ள் இஸ், who is it that keeps spinning new sets of stories? They all just recycle the old wine in new bottles. What to do? யோகி பாபு பேசுறது இதுதான், புதுசாக எவமா கதை சொல்கிறான், பழைய கதையை தான் அப்படியே உல்ட்டா பண்ணி கதை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில்ங்கிறது ஒரு இடியம். வாட் இஸ் இன் இடியம்? அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்ல கேட்டுக்கோங்க. வாட் இஸ் an idiom? An idiom is an expression whose meaning is different from the meanings of its constituent words. Okay friends, இப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். We'll meet after a couple of days. Until then, goodbye. Hope you enjoy this video. Meet you in my next video. Bye everyone.